அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் வீரகனூர். இன்று நாம் ஜோதிட தகவல்கள் வரிசையில் மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை லட்சியம் என்ன, அவருடைய பொதுவான பலன்கள். இது பொதுவாக மிதுன லக்னத்தில் பிறந்தவருடைய பொதுவான அவருடைய குணாதிசயம், அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள், அவர்களுக்கு எந்தெந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும், அதுமாதிரி நட்சத்திர நாட்கள் எந்த நாட்கள் எல்லாம் எந்த எந்த மாதிரி விஷயத்தை செய்தால் அவர்களுக்கு நன்மை தீமைகள் நடக்கும் என்ற விஷயத்தை இந்த பதிவில் காண உள்ளோம். தயவு செய்து இந்த பதிவை காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம். நீங்கள் கொடுக்கும் ஆதரவு தான் மேலும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் புதிய முயற்சிகளுடன் உங்களை சந்திக்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சரி அன்பர்களே, நீங்கள் மிதுன லக்னம் என்பது நீங்கள் யார்? உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? பொதுவாக மிதுன லக்னம் என்பது நம்ம இந்த காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது இந்த 12 ராசிகளை அடக்கியது தான் இது காலச்சக்கரம். அப்பொழுது இந்த காலச்சக்கர வீதியில் 3வது இடம், அதாவது தமிழ் மாதத்தில் சித்திரை, வைகாசி, ஆனி மாதம். ஆனி மாதம் என்பது என்ன? காற்று. காற்று என்பதுனா அப்பப்போ திடீர்னு வீசக்கூடிய காற்று. அப்பொழுது இவருடைய குணங்கள், என்னுடைய பஞ்சபூத எலிமெண்ட்ஸ் தத்துவம் என்ன? 5 விதமான பூதத்தில் காற்று தத்துவம், காற்று தத்துவத்திலும் உபய தத்துவம். இவர்கள் எப்பொழுதுமே இனிமையாகவும், இந்த பயணங்கள், தகவல் தொடர்புகள் போன்ற விஷயத்தில் சந்தோஷமாகவும், மற்றவர்களை எப்பொழுதுமே சந்தோஷமாகவே வைத்திருக்க வேண்டும். தானும் சந்தோஷமாக வைத்திருக்கணும், மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும், ரகசியங்களை பாதுகாப்பதற்கும், இந்த பயணங்கள் இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாருதி, இப்போ நம்ம ஹனுமார் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் உலகத்தில் பயணங்களை மேற்கொள்ள சலிக்கவே மாட்டார்கள். தகவல் தொடர்பு, பெரிய அரசியல் தலைவர்கள், ஊர் தலைவர்கள் ஆவர்கள், மற்றும் எந்த விதத்துலையும் ஒரு பொது தொண்டு, பொது முயற்சி, வாழ்க்கையில் அவுட் ஆஃப் சோர்ஸ், இவரெல்லாம் பொது வாழ்க்கைக்கு என்று இந்த காற்று போல. காற்று என்பது யாருக்கும் சொந்தம் இல்லை. காற்று என்ன பண்ணுவோம், காற்றுக்கு ஒரு லிங்கே கிடையாது. செயின் அமைப்பு மாரி கடல் இருந்தாலும் இதுக்கு ஒரு தொடர்பு இல்லாத எப்படி பறந்து விரிந்து இருக்கின்றதோ, அதே போல இவர்களுடைய தத்துவங்கள் அனைத்துமே பறந்து விரிந்து வாழ்க்கை தத்துவத்தை நிகழக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும். இவர்களை நீங்கள் யாருக்கிட்ட போனாலும் சண்டை சச்சரவுலாம் பண்ண மாட்டாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஒளிஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு தன்னுடைய காரியத்தை இனிமையாக சாதித்து கொள்வார்கள். தாயிடம் மட்டும் கொன்ற கருத்து வேறுபாடுகளுக்கு தோன்றக்கூடியும், பிறந்த இடத்தை விட்டு வெளியில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பார்கள். சரி, இவருடைய பொதுவான தோற்றங்களை எவ்வாறு, ஒரு உள் மனசுக்குள் எவ்வாறு இருப்பாங்கன்னா, உள்ளுக்குள்ளே அதீதமான கௌரவம் இருக்க, இந்த கர்வம் இருக்கும். அப்படியே யாருக்குமே இல்லாத பலம், எனக்கு தான் ஒரு ஆணவ பலம் மாரி இருக்கக்கூடிய எண்ணத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாரி ரகசிய திட்டங்களும் போகங்களும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், இந்த செயற்கை நுண்ணறிவுலாம் சொல்கிறாங்கல்ல, செயற்கை அந்த போகங்களை விரும்பக்கூடிய இந்த ராகுவின் தத்துவம், மின்சாரம் கடத்துதல், மின்சாரம் என்ன பண்ணுவோம், கடத்தும். அதுபோல் தத்துவங்களும் இந்த இன்பத்துக்கு உண்டான இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண புரோக்கர் ஏஜென்சிஸு, மற்றவருடைய உலகத்தில் உள்ள நற்பயன்கள், நல் விஷயங்கள் எதிலோ அதுக்கெல்லாம் தகவல் தொடர்பு மீடியேட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முன்னிறுத்தி நடத்துவாங்க. மக்கள் சேவைகள் இதிலெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பொதுவான குணத்தை இவர்கள் கொண்டிருப்பார்கள். இவருடைய ஸ்பீச்சு, இவருடைய உணவு முறைகள்லாம் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும்போது, இவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எப்படி வேளாளன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுமாரி ஒரு ஸ்பீச்சை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி கேதர் பண்ணவே முடியாது. இவர்களும் என்ன பண்ண, ஜில்லுன்னு ஓரளவுக்கு தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நிறைய விரும்ப ஆசைப்படுவார்கள். இவருடைய பண வருவாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர் போல் அதிகம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். வருவாய் வந்தால் தந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருவாய் பூரா இவர் பயன்படுத்த முடியாது. மற்றவர்களுக்கு உதவி சேவைகள் செய்வதன் மூலியமாகவே இவருடைய வாழ்க்கை அதிலெல்லாம் இனிமையான ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக இருப்பார்கள். இவருடைய சிந்தனை எல்லாமே ஆன்மீக சிந்தனைகள், கௌரவங்கள், அரசியல் தொடர்பான எண்ணங்கள், இதுமாரி விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய சிந்தனைகளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெஜண்ட், யாருமே சிந்திக்க முடியாத ஆற்றலெல்லாம் அவர் சந்திப்பார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் லைஃப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன லக்னம், கும்ப லக்னம், இந்த துலா லக்னம் போன்ற காற்று லக்னத்தில் இருப்பது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல்வாதிகள் ஆகிறது, தலைவர்கள் ஆகிறது, பெரிய பெரிய எண்ணத்தில் போகக்கூடிய சோர்சஸ் எல்லாம் இவர் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மதம், இணக்கம், இனம், நல்லொழுக்கங்கள், காற்று போல் அடுத்தவங்களுக்கு குளிர்ச்சியாக ஒரு ஒரு வார்த்தை பேசினா அதை அதை அப்படியே ஆடாத அசையாத கரெக்டாக பொருந்தின மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய தன்மைகளை சிந்திக்கும் ஆற்றல் இவர் இருக்கும். இவருடைய தாய் பலவிதமான குணத்தில் இவருடைய தாயினுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கணும் என்றால், அவருடைய குணத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது. இவர்களை போலவே இவருடைய தாயினுடைய மனநிலைமையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா வெற்றி போகக்கூடிய, தான் நினைச்சதை தான் சாதிக்க வேண்டும் என்ற குணத்தில் இவருடைய குணத்தை போலவே அவருடன் இருப்பார்கள். இவருக்கு வீடு நிலம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வீடெல்லாம் அமையாது. இவருக்கு இந்த பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு வாசப்படி திருப்பார், அந்த பக்கம் ஒரு வாசப்படி திருப்பார்.
இவர் நினைத்த பக்கம் திருப்பி கொண்டே போயிட்டு இருப்பார். ஒரு நிலையான ஒரு கான்ஃபிடண்டான இடத்தில், ஒழுக்கமான இடத்தில் இவர்களெல்லாம் வசிக்க விரும்பவே மாட்டார்கள். இவருக்கு எப்பெல்லாம் எந்தெந்த இடத்துல நல்லதாக இருக்குதோ அது மாதிரி வாகனங்கள் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பணம் உயர்ந்தான வாகனங்கள், நல்ல லக்ஸரியான வாகனங்கள், அதே மாதிரி விவசாய பூமிகள்லாம் நல்லா நல்லா பசுமையாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்கக்கூடிய இடத்துல தான் இவர் வசிக்க விரும்புவார்கள். ரெண்டாவது, இவர் அதீத காதல் திறன் என்ற கூடிய கற்பனை வளமும் கடவுள் பற்றும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வல்லமை கொண்டவர்கள். இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகளில் இவர்களுக்கு மிக முக்கியமானதாக நம்ம கருதப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவர்கள் தெய்வ வழிபாடு முறையில் பெண் தெய்வங்களே அதிகமாகவும் இருப்பார்கள். பெண் தெய்வம் போது இப்போ முருகன் கோயில் கொண்ட அது வள்ளி தெய்வானை என்ற இரு கடவுளை வழிபடும் போது இவர்களுக்கு வீரம் கம்பீரம் என்ற எண்ணத்தை அங்கே கொடுக்கும். இப்போ இந்த ராகுனுடைய காரத்துவமாகிய துர்க்கை, பெரியாயி, இதுபோல ஒரு நம்ம காளியம்மன் இது மாதிரி தெய்வங்களையும், அதே மாதிரி குரு வராகி இது மாதிரி அவதாரங்களை கொண்ட உருவங்கள் எல்லாம் இவர் வழிபடும் பொழுது இவர்களுக்கு இவர் நினைத்த ஒரு ஒரு மனதில் நினைத்த விதமான காரியங்கள் அனைத்தையுமே கைகூடு வரத்துக்கான தன்மைகள் இருக்கும். இந்த உலகத்தில் வளைக்க முடியாத எண்ணமே எதுவுமே இல்லை என்ற சிந்தனையில் வருவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய எதிரிகள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, இவரை கண்டா அடங்கி உடங்கி போடணும். இவனை பார்த்தாலே நம்மளுக்கு துன்பமாக இருக்கிறா, இவனை விட்டு விலகி போனா என்று எதிரியை கண்ணில் காணும்போதே அடக்கி ஆளக்கூடிய திண்மை இருப்பார்கள். இவர்களுக்கு நோய் என்று வரும்போது ஒரு கிரானிக்கல் டிசீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு நோய் என்று வரும்போது நீரால் தான் இவருக்கு நோய் அதிகமாக உற்பத்தி ஆகும். நீர்நிலைகள், இவருடைய மர்ம உறுப்புகள் சார்ந்த விஷயத்தில் நோய் வாய்ப்படுவதற்கான உண்டான தன்மைகள் ஏற்படும். இவருடைய வழக்குகள் வந்துகிட்டே இருக்கும். வாழ்நாள் பூர்வம் வழக்குகளை பற்றி சந்திச்சுட்டே இருப்பாங்க. வழக்குகளை பற்றி பயப்படவே மாட்டாங்க. வாழ்நாளில் வழக்கு இல்லாமல் இருந்தால் தான் இவருக்கு இப்போ பிரச்சனை நினைக்க வேண்டியது தான். ஸ்கூல் படிக்கிற டேஸ்லேருந்து காலேஜ் படிக்கிற டேஸ்லேருந்து எந்த இடத்துல பார்த்தாலும் ஏதோ ஒரு வழக்கு வச்சுக்கிட்டே அந்த வழக்கும் இவரும் ஒன்று தான். அந்த வழக்கை பூரா ரகசியமாக வச்சு முறியடிக்க பார்ப்பார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு தனக்கு வரக்கூடிய மனைவி நல்ல கௌரவமாக இருக்கணும், கற்பனையாக இருக்கணும், தன்னை மாதிரியே திருட்டுத்தனமாக இருக்கணும், ஆனால் அவங்க நல்லா மரியாதையாக இருக்கணும் என்று சமுதாயத்தில் எதிர்பார்ப்பார்கள். தனக்கு வரக்கூடிய மனைவி திடீரென்ற நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல குல ஒழுக்கமாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் மனைவி இடத்தில் மனைவி மனைவி இடத்தில் இவர்கள் சற்று அடங்கி போக வேண்டியதான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், சமுதாய நல்லொழுக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த ஆலய திருப்பணிகள் நடத்துறது, சமுதாய கூட்டங்கள், அந்தஸ்தல், அந்த ட்ரெஸ்ஸரிகள்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும், அதற்கு பொதுமக்களுக்கு உண்டான ஒரு நற்பெயரையும், தந்தையினுடைய குல வழக்கங்கள், சமுதாயத்தில் நம்ம பேற்றி பாதுகாக்கிற எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய தொழில் இருக்கும். இவர்கள் தொழில் பார்த்தீங்கன்னா இவர் தொழில் ஸ்தானமாகிய இடத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் 8ஆம் இடம். இவர்கள் துன்பம் போகிற இவர் தொழில் சுய தொழில் எப்பெல்லாம் இவர் ஆரம்பித்து போராடம் நினைக்கும் போது அப்போல்லாம் அங்கே தோல்விகளையும் தடைகளையும் சிந்தனைகளையும் அனுபவிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை கடவுள் இவருக்கு பிறப்பிலே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்கணக்காரர்கள் தொழில் என்ற ஸ்தானம் வேலை என்ற ஸ்தானத்தில் துன்பம், தொழில் ரீதியாக ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பையும், துன்பம் என்று வரக்கூடிய அமைப்பையும் இவர் இந்த அமைப்பினால் இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை இவர்களுக்கு கடவுள் இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமையை இவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள். அதே மாதிரி இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப், ஒரு சங்கம், சபை, நண்பர்களிடத்தில் நியாயமாக இருக்கணும், சமுதாய ஒழுக்கங்கள், குல வழக்கங்கள், ஒரு லீடர்ஷிப், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய உணர்வுகள் அனைத்துமே அங்கே கொட்டி காலக்கூடிய ஒரு திறனை கொண்ட ஒரு மனிதனாக, சமுதாய நலனுக்காக மனிதனாக உழைக்கக்கூடிய ஒரு திறனை படுத்தவர்கள். அதே மாதிரி இவருடைய செயல்திறன்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி, இறக்குமதி துறைகள், இந்த கமிஷன் துறைகள், கடல் கடந்தெல்லாம் வாணிகம் செய்ய வேண்டும், தன்னுடைய வியாபாரத்தை எல்லாம் வெளிநாடுகளில் பாதுகாக்க வேண்டும், நாம் என்ன தொழில் சேரணும் என்று என்பதே மற்ற எதிராளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாத மாதிரி ரகசிய தொழில்களையும், ரகசிய திட்டங்களையும், ரகசியமான எண்ணங்களையும் சேர்ந்திருப்பார்கள். இவர்கள் நண்பர்கள் என்று வந்துவிட்டால் தன்னுடைய உயிர் தான் தன்னுடைய நண்பர்கள் என்று நண்பர்களுக்காக எதையும் ஓடி ஓடி செய்யக்கூடிய ஒரு தன்மையும், தன்னுடைய உறவினர்களிடத்தில் நல்பெயரை வாங்குவதற்கு உண்டான செயல்முறையும் இருக்கும். அதே போல் இவருடைய பண வருவாய் மற்ற விஷயங்கள் போலாமே ரகசியமாகவே வாழ்க்கையில் பணத்தை யாரிடம் காட்டணும், இவருடைய ரகசிய வாழ்க்கையாகவே வாழக்கூடிய ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையை தன்னிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான தன்மை கொண்ட அன்பர்கள் தான் இந்த மிதுன லக்கணக்காரர்கள். இது தன்மைகளாக நம்ம அறுதிட்டு கூறலாம். சார், இவர்களுக்கு இந்த ராசி பலன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எவ்வாறு இருக்கும், இந்த சந்திரன் டிரான்சிட் ஆகும்போது நட்சத்திர நாட்கள் எவ்வாறு இருக்கும்? இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு பொதுவாக நட்சத்திர நாட்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய தேவைகள், அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயங்கள், நீங்கள் கோயில்கள், குலதெய்வ வழிபாடுகள், அல்லது ஒரு ஒப்பந்தங்கள், நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஒப்பந்தம் பண்ண போகிறோம், அல்லது மற்றவர்களை சந்திக்க போகிறோம், ஒரு உறவுகளுக்காக நம்ம இருக்க போகிறோம், ஒரு இனிமையான ஒரு பிரயாணங்கள் நம்ம மேற்கொண்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நாட்களுக்கு எல்லாமே
பணம் இல்லாத உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனைத்துமே நட்சத்திர நாட்கள் என்று நீங்கள் வந்து எழுதி அறுதிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் போன்ற நாட்களும், அடுத்ததாக இந்த புனர்பூசம் நாட்களும், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சிறப்பான ஒரு நாட்களாக ஆன்மீகம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் இவைகளுக்கெல்லாம் ஒரு ஏற்ற நாட்களாக நம்ம வந்து இந்த நாட்களை வந்து நம்ம வந்து குறிப்பிடலாம். அடுத்ததாக பணம், பொருளாதாரம், வாங்குதல், ஒரு பொருட்களை வாங்க போதல், பணம் நமக்கு வந்து பண வரவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சனியுடைய நட்சத்திர நாட்கள் என்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், அடுத்தாக உத்திராட்டித்த நட்சத்திர நாட்களில் வந்து உங்களுக்கு பணம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அந்த நாட்களில் வந்து செயல்படுத்துவது வந்து நல்ல ஒரு நாளாக நம்ம வந்து அந்த நட்சத்திர நாட்களை வந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திர நாட்கள் என்று நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது இதில் மற்ற நாட்கள் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக எடுத்துக்கொள்ளாலும் கூட உங்களை வந்து ராசி லக்னத்துக்கு 8ஆம் இடமாகிய 8வது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எவை அந்த நட்சத்திர நாட்கள் என்பது உங்களுக்கு வந்து உத்திராடம், திருகோணம் அல்லது அவிட்டம், இந்த நட்சத்திர நாட்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய வீழ்ச்சிகளும் உங்களுடைய மன உளைச்சல்கள் மிகுதியான ஒரு நட்சத்திர நாட்களாக கருதலாம். இந்த நட்சத்திர நாட்களில் வந்து நீங்கள் பயணங்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த தனி மனித சந்தோஷங்கள், உடல்நலம் இவர்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நட்சத்திர நாட்களை சற்று அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற நட்சத்திர நாட்களை வந்து இந்த நட்சத்திர நாட்கள் எப்போ சார் வரும்? நீங்கள் தினசரி நீங்கள் கணக்கில் பார்க்கும்பொழுது தினமும் ஒரு நட்சத்திரத்தை வந்து சந்திரன் வந்து 27 நட்சத்திர நாட்களை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து பணத்தை சேமித்து வைக்க வேண்டும், ரகசியமாக இருக்க வேண்டும், ஒரு பொருளை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சு நிலையாக நம்ம சந்ததிகளுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை, அடுத்ததாக வந்து ரோஹிணி, மிருகசீரிடம், இந்த நட்சத்திர நாட்களில் வந்து உங்களோட ரகசிய திட்டங்களும் ரகசிய பயணங்களும் ரகசிய மறைத்து விடத்தில் உங்களுக்குள்ளே ஒரு ரகசியமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டு அந்த அவுட்புட் எடுக்கக்கூடிய இந்த நட்சத்திர நாட்களை நீங்கள் வந்து பயன்படுத்தக்குள்ள ஒரு சேவிங்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய நாட்களாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், உங்களுக்கு ஏதோ ஒரு நினைச்சது வந்து எதிராளியை வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கான உகந்த நட்சத்திர நாட்கள் எவைன்னு பார்க்கும்பொழுது இந்த அனுச நட்சத்திர நாட்களையும் அடுத்து கேட்ட நட்சத்திர நாட்கள் நீங்கள் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வந்து வளைக்கக்கூடிய சக்தி, எதிராளியிலிருந்து வளைச்சி சேர்த்தக்கூடிய சக்திகளை நீங்கள் அடைவர்கள். சரி அன்பர்களே, இந்த பதிவில் ஓரளவுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை ஒரு தொகுப்பாக கொடுத்துள்ளோம். இன்னும் வரும் தொகுப்புகளில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்மளுக்கு வந்து இந்த காலச்சக்கரம் என்ற தொகுப்பில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம கொடுத்துள்ளோம். ஆகினால் உங்களை வெற்றி அடைய வேண்டும், வெற்றி என்ற விஷயத்தை எதிராளியை வெல்ல வேண்டும் என்ற ஒரே கடவுள் யார் என்றால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலுடைய பெருமாள் அவதாரமும் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை அவதாரத்தை சற்று அசைச்சு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், எதுலேருந்து தோல்வி முயற்சியிலிருந்து வெற்றி அடைய வேண்டும் என்ற சக்தியை உங்களுக்கு கொடுத்து மன போராட்டத்திலிருந்து வாழ்க்கையை உங்களுக்கு வந்து ஸ்டைன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள்களாக நம்ம வந்து குறிப்பிடக்கூடிய நம்ம ஆன்மீக தகவல். இந்திய ஜோதிடம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை வந்து இந்த ஜோதிட வானவியல் சாஸ்திரத்தை நம்ம உருவலாக வகைப்படுத்தி மக்களுக்கு நல்வழியாக பயன்படுத்த ஒவ்வொரு கோளினுடைய எக்ஸ்பர்ட் எங்கே இருக்கும்பொழுது ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுப்பதன் வெவ்வேறு விதமான அவதாரத்துடன் நம்மளுக்கு வந்து கடவுள் பயணத்தை வந்து நமக்கு வந்து இறைவன் வழிபட்டுள்ளான். அதுபோலவே நம்முடைய சமுதாய ஒழுக்க வழக்கத்திலையும் நாம் கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம். இந்த பதிவை காணும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் அதுக்கு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.